பாதை நேரெல்லாம் இருக்காது எங்கள் ஊரில் பாருங்கள். இங்கே ஒரு பாதை இருக்குதா, அங்கே ஒரு பாதை, அங்கே ஒரு பாதை, அப்படியே அதில் போய் ஏறிக்கணுங்க. பைக்கெலாம் போகாது, வெறும் ஆள் மட்டும் தான் போக முடியும். இதுமாரி உங்கள் ஊரில் பிரிட்ஜ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா. 3 மாதத்துக்கு முன்னாடி கட்டின பாலம், ஐயா ஏவா வேலை திறந்து வச்ச பாலம் இப்போ இருக்கான்னு பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ உறுதித்தன்மையாக கட்டப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? ஒரு நாடு தன் மக்களின் பயன்பாட்டிற்கு ஒரு அரசு கட்டுகிற ஒரு மேம்பாலம் இந்த தரத்தில் இருந்ததுன்னா அந்த தரத்தில் தான் ஆட்சி இருக்குது. நேற்று கட்சி அது முந்தா நாள் கட்சி ஆரம்பித்து நேற்று ஆட்சிக்கு வந்து நடக்குது அப்படின்னா பரவாயில்ல. 60 ஆண்டுகளாக 2 பேர் தான் மாறி மாறி நீங்கள் ஆட்சி செஞ்சுருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் பெருவெள்ளத்தை எதிர்கொள்வதும் சேதங்களை நாங்கள் எதிர்கொள்வதுமாக இருக்குது. குறிப்பாக கடலூர், இப்போ இந்த வாட்டி இது திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திண்டிவனம் இணைஞ்சிக்கிடுச்சு. கடலூர் ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது, சென்னை ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படுது. அதுக்கான காரண காரியங்களை கண்டு உணர்ந்து அதை சரி செய்கிறதானே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். அந்த நேரம் நாங்கள் தத்தளித்து நிற்கும்போது உணவு பொட்டலம் கொடுக்குறோம், உங்களுக்கு சோறாக்கி போட்டோம், உங்களுக்கு நிவாரணம் கொடுத்தோம், அது உடனே தண்ணி இறச்சி ஊற்றணும். தண்ணி எப்படி இறச்சி ஊற்றுறாங்க? உங்களுக்கு காணொலி காட்டுட்டா, இந்த தெருவில் இருக்கிற தண்ணி எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க, இங்கேருந்து தண்ணி ஊற்றி அந்த தெருவில் ஊற்றுறாங்க, அங்கேருந்து எடுத்து இந்த தெருவில் ஊற்றுறாங்க. இதெல்லாம் ஒரு ஆட்சி முறை சொன்னீங்க. இது நம்மளை நாமே வெக்கி தலை குனிஞ்சு நடக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள்ட்ட சிக்கி கொண்டு வாழ்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோமேங்கிறது ஒரு பெருத்த அவமானம் தான்.